வணக்கம் மக்களே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஆர்ஆர்பி ஏஎல்பி 2024 கேட்ட கொஸ்டின். 256 பவர் 0.16 இன்ட்டு 256 பவர் 0.09 இந்த ஃபார்மெட்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேஸ் ரெண்டும் சமமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம சர்டன் இண்டிசஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் என்ன ஃபார்முலானா a பவர் m plus n. இந்த மாதிரி பேஸ் சமமா இருந்துச்சு அப்படின்னா பேஸை எடுத்துக்கணும் 256, பவர்ல இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும். 0.16 பிளஸ் 0.09 ஆட் பண்ணீங்கன்னா 0.25 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த 256 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே டெசிமல் வேல்யூ இருக்கு, இதை ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணும், 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. ஸோ இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 25. ஸோ அப்போ கீழே 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். கீழே ஒரு 100 போட்டுக்கிறேன். இப்போ இந்த 100 25 அடிச்சிங்கன்னா ஒரு மேலே 1 கீழே 4. ஸோ 1/4. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 256 எப்படி எழுதலாம்னா 4 பவர் 4னு எழுதலாம். 4 வந்து 4 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 256 கிடைக்கும். ஸோ அதனால நான் 4 பவர் 4னு எழுதி பவரில் என்ன இருக்கு 1/4 இருக்கா, அதை இதை கூட நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடுமா, அப்போ 4 பவர் 1. 4 பவர் 1 என்னது 4. ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் சம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதே மெத்தடில் சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டெக்ல சந்திக்கலாம். நன்றி மக்களே.